சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலிதேர் படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, கூலி படத்தை முடித்த கையோட நம்ம ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து யாரோட இயக்கத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பார், இதுதான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் தலைவர் 172 அதாவது ஜெயிலர் 2 படம் தான் அவரோட கடைசி படம் என சொல்லப்பட்டு வருது. ஆனால் லதா ரஜினிகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுப்பா, ரஜினிகாந்த் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் நடிச்சுட்டு தான் இருப்பார். அதுக்கான கதை தேர்வுகளும் இப்போ நடந்து கொண்டு தான் இருக்குது. எல்லாருமே ரஜினிகாந்தோடைய மேனேஜரை பார்த்து கதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி ரஜினிகாந்திடம் ஒரு சில கதைகள் வருது, அதையுமே ரஜினிகாந்த் கேட்டு நல்லா இருந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஓகே சொல்கிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா எஸ்யு அருண்குமாரும் ஒரு கதை சொன்னார், நம்ம எச் வினோத்தும் ஒரு கதை சொன்னார், இப்போ அட்லியும் ஒரு கதை சொல்லியிருக்காராம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிரித்து போயிருக்கு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. அட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ணிகிட்ருக்காரு. மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து தான் அட்லி அவர்கள் நம்ம ரஜினியை வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் தெரிவித்து ஒரு கதை நம்ம ரஜினிகிட்ட சொல்லியிருக்காராம். இந்த கதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு பிடிச்சு போயிருக்கவே நம்ம அட்லி கிட்ட கதையை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். ஆனால் அது தலைவர் 173 வருமா 174 போகுமா என்பது ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எஸ்யு அருண்குமார் மற்றும் எச் வினோத் இவங்களோட கதையுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ரொம்பவே பிரித்து போயிருக்கான். அதனால் அவங்க 2 பேரில் ஏதாவது ஒரு கதையை சூஸ் பண்ணுவார் என சொல்லப்படுது. மேலும் KS ரவிக்குமாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறதா ரஜினி சொல்லிட்டு இருந்தார். சங்கருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. ஆனால் சங்கர் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3யோட வேலைகளில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தான் இருக்குது. அதை தொடர்ந்து தான் சங்கருமே நம்ம ரஜினியை வச்சு படம் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. நம்ம அட்லி எடுக்க போகிற படம், இந்த படத்தில் சல்மான் கானும் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ண போகிறாரு. சல்மான் கானை வச்சு ஏற்கனவே நம்ம அட்லி ஒரு படம் பண்ணுறதா இருந்தார். ஆனால் கடைசியில் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதில் ரஜினிகாந்துமே ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறதாகவும், தமிழில் எடுக்க போகிற படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாகவும் நம்ம சல்மான் கான் வில்லன் என சொல்லப்பட்டு வந்தது. அது ஒரு வேளை அந்த ப்ராஜெக்டை தான் நம்ம ரஜினி ஓகே பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமே இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ரஜினியோட ஜெயிலர் 2 படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம், அட்லியை சூஸ் பண்ணுறாரா இல்லை வேறு ஏதாவது டேரக்டர் சூஸ் பண்ணுறாரு. உங்கள் கருத்துக்களை என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.